இந்த மாதிரி கண்டென்ட் படம் தான் யாரோ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு புது ட்ராக்கில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் வந்து ஏதாவது கோச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்றது. நன்றி, வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ புகழ் நான் எதிர்பார்க்கல. நன்றி. ஓகே, நான் வந்து இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து மீடியா எழுதுகிற சில விஷயங்கள் இப்போ எல்லாமே பொதுவாக பேசுகிற விஷயங்களாகவே இருந்தது. நான் வந்து இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் அது வந்து நீங்கள் எழுதணும், அதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பேச்சோட இதாக இருக்க போகுது. ஸோ ஃபார்முலாக இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஒரு அறிமுகம். 2M சினிமாஸ் கேவி சபரீஷ் டி பிக்சர்ஸ் சார்பில் என்னுடைய தயால் பத்மநாபன் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற இந்த படத்தோட ஒரு அறிமுகம். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் நான் சபரீஷ் சார் சார்பையும் என்னுடைய சார்பிலும் வரவேற்கிறேன். என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய சீஃப் கெஸ்ட் அவரையும் வரவேற்க ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு ஊரில் இல்லை, மொரிஷியஸில் ஒரு இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதே ஷூட்டிங்கில் ரங்கராஜ் பாண்டியாவும் இருக்கிறாரு. அதான் தான் அவங்க 2 பேரும் இல்லை. ஸோ வேறு வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம். அதுதான் உண்மை. இப்போ வந்து பொதுவாக இது எனக்கு 22வது படம், தமிழில் வந்து 3வது படம். ஏற்கனவே கொண்டால் போகும் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆன பிறகு இது எனக்கு 3வது படம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து சில அவசியப்படுதுன்றதால நானும் என்னுடைய நடிகர்களும் என்னுடைய டெக்னீஷியன்ஸும் சில விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நாங்கள் வெற்றி விழாவில் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயத்தை நாங்கள் மறைச்சிருக்கிறோன்றதை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். அதே மாதிரி லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண உடனே ரேகா வந்து ப்ரெஸ் நோட் எழுத ஆரம்பித்த உடனே அவங்களே நிறையா இது மாதிரி வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படை அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா எழுதின பிறகு ரேகாவிட்ட கூப்பிட்டோம். ரேகா, நான் ஏன் தெரியுங்களா உங்களோட ரைட்டிங்கில் நான் கரெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குதுன்னா லட்சுமிகாந்தன் கொலை வழக்குனோட பாகவதர் அது ஒரு கொலை அப்படின்னு உங்களுக்கு ஒன்று வந்துச்சுல, எல்லாருக்கும் அப்படி வரட்டும். ஓகே, எல்லாரும் அப்படியே நினைச்சுன்னு வரட்டும். பட் அங்கே ஒரு இன்னொரு பேக்கேஜ் இருக்கட்டும், அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பேக்கேஜ் இருக்கட்டும். அந்த பேக்கேஜை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அதனால தான் நான் மொதல் ப்ரெஸ் மீட்டில் அது ஆன பிறகு தான் நான் செகண்ட் ப்ரெஸ் நோட்டில் இருந்தால் ரேகாட்ட சொன்னேன், இனிமேட்டு யாருக்கிட்டையும் அது சொல்லாதீங்க, அது இது வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது, அந்த காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம்லாம் சொல்லாதீங்க,